முஸ்லிமுக்கு இந்த தீன் எவ்வளவு முக்கியமானது. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மார்க்கம் வேண்டும், குர்ஆனினுடைய கல்வி வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பற்றிய அறிவு வேண்டும். எந்த அளவிற்கு இது முக்கியம் என்றால், ஒரு நாட்டை பாதுகாப்பதில் ராணுவத்தை கட்டமைப்பது எப்படி முக்கியமோ, ராணுவ தளவாடங்களை ஏற்படுத்துவது, போர் கருவிகளை உற்பத்தி செய்வது, இதுவெல்லாம் ஒரு நாட்டிற்கு எப்படி முக்கியமோ அதுபோல சமூகம் சீர்கெடாமல் அவர்களின் சிந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களின் ஒழுக்க வாழ்வு சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், அங்கே தீனை நிலைநாட்டக்கூடிய ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றறிந்த, திருக்குர்ஆனை கற்றறிந்த, நபிமொழியை கற்றறிந்த ஆலிம்களின் இருப்பும் மிக மிக அவசியமானது. நாட்டையும் நாட்டு எல்லையை பாதுகாப்பதற்கு ராணுவ வீரர்கள் தேவை. மக்கள் மத்தியிலே ஒழுக்கம் நிலைநாட்டப்படுவதற்கு, அவர்களின் ஒழுக்க வாழ்வு பாதுகாக்கப்படுவதற்கு, அவர்களின் சிந்தனை கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவதற்கு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் தேவை. அதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலேயே வலியுறுத்துகிறான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நமது ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இஸ்லாமிய கல்லூரி மற்றும் ஹிஃபுது மதர்சாவினுடைய பட்டமளிப்பு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் பல்வேறு துறைகளிலே அந்த துறையில் தேர்ச்சி பெறுகிற மக்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். நீதித்துறை, பொறியியல் துறை என்று எண்ணற்ற துறைகளின் சார்பாக உலகெங்கிலும் பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவைகள் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு தேவைதான், அவசியம்தான் என்றாலும் கூட இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி அவை அனைத்திலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டு தனித்து சிறப்புற்று விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில எதனை மிகச் சிறப்பானது, உயர்வானது என்று சொன்னானோ அவனுடைய மார்க்கத்தை கற்று அதனை பிற மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நோக்கில் வழங்கப்படுகிற பட்டமளிப்பு நிகழ்ச்சி இது. ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி அழைப்பவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார்? தானும் நல்ல அமல்களில் ஈடுபட்டு தன்னை முஸ்லிம் என்று உலக மக்கள் மத்தியிலே பறைசாற்றி அல்லாஹ்வை நோக்கி, அவனுடைய வார்த்தையை நோக்கி, அவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய நபர்களை விட இந்த உலகில் அழகிய சொல்லை சொல்பவர்கள் யார் என்று கேள்வி எழுப்புகிறான். உலகத்தில் எல்லா துறையும் அவசியம் என்றாலும் கூட, எல்லா துறையிலும் ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்றாலும் அவற்றையெல்லாம் விட பன்மடங்கு அதிகமாக இந்த தீனுக்கான துறை, குர்ஆனை கற்கக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய, அந்த குர்ஆன் மக்களுக்கு என்ன செய்தியினை சொல்கிறது என்பதை கற்று அறிந்து அதை பிற மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திற்கான பணி நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணியைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பான பணி என்று சொல்கிறான். ஆலிம்களின் அவசியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு அவசியமானது, இந்த தீனுடைய கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் எது பாதுகாப்பு அரணோ அத்தகைய இந்த தீனை எனக்கு சீராக்கித்தாள். எப்படி ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்கள்? தம்முடைய பிரார்த்தனையில் முதலாவதாக எதனை கோருகிறார்கள் அல்லாஹ்விடத்தில்? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, இறைவா என்னுடைய தீனை எனக்கு நீ சீராக்கித்தா, என்னிடத்தில் இந்த தீன் நிலை பெற வேண்டும், என்னுடைய சொல்லில் என்னுடைய செயலில் இந்த தீன் மிளிர வேண்டும், இந்த மார்க்கத்திற்கு நான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஏன்? அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, அந்த தீன் தானே என்னுடைய காரியங்களின் பாதுகாப்பு அரண். இந்த உலகத்திலே எல்லாவித குழப்பங்களிலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்பக்கூடிய மரணத்திற்கு பிறகான மறுமை வாழ்விலே வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு இந்த தீன் எனக்கு முக்கியமானது. இந்த உலகத்தில் நான் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு, இந்த உலகத்தில் நான் தரிகட்டு போகாமல் இருப்பதற்கு,
இந்த உலகத்தில் சரியான பாதையில் நடைபெறுவதற்கு தீன் எனக்கு முக்கியமானது. தீன் என்பது எது? குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கல்வி. நபிகள் நாயகம் அங்கே வலியுறுத்தக்கூடிய தீன் என்பது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனை கற்றுத்தந்த ஹதீஸுகள். அந்த தீன் தான் ஒவ்வொரு முஸ்லிமுக்குமான பாதுகாப்பு என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய பிரார்த்தனையின் மூலம் நிலைநாட்டுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு முஸ்லிமுக்கு இந்த தீனுக்கும் அவனுக்குமான நெருக்கம் என்ன, தொடர்பு என்ன, அவசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில செய்தியின் வாயிலாக தீனுக்கான அவசியத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். லி ஜமாலிஹா, அவளுடைய அழகை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். ஒலி நசபிஹா, அவளுடைய அந்தஸ்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். ஒலி மாலிஹா, அவளிடம் உள்ள சொத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். ஒலி தீனிஹா, அவளிடம் காணப்படுகிற தீன் மார்க்க பற்றி அதை பார்த்தும் திருமணம் செய்கிறார்கள். இந்த 4ம் அல்லாஹ்வின் தூதர் காலம் தொட்டு இன்றைக்கு வரையிலேயும் நடைமுறையில் இருக்கிறது. சிலருக்கு பொருளாதாரம் முக்கியம், சிலருக்கு அழகு முக்கியம், சிலருக்கு தாம் எந்த பெண்ணை திருமணம் செய்யவிருக்கிறோமோ அந்த பெண் சமூகத்தில் எத்தகைய குடும்ப அந்தஸ்தை பெற்றவள் அது முக்கியம். சிலர் மார்க்க பற்றி பார்ப்பார்கள். மக்களின் நடைமுறையை குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடையவளை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக்கொள். அழகில் வெற்றி இல்லை, அந்தஸ்து உள்ள பெண்ணை தேர்வு செய்வதில் வெற்றி இல்லை, பொருளாதாரத்தை நிறைய குவித்து வைத்திருக்கிற பெண்ணை மணப்பெண்ணாக தேர்வு செய்வதில் வெற்றி இல்லை. எந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்கின்றதோ, குர்ஆனினுடைய கல்வி இருக்கின்றதோ, சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய பற்று இருக்கின்றதோ, அந்த பெண்ணை நீ மணப்பெண்ணாக தேர்வு செய்வதன் மூலம் வெற்றி பெற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதனின் வெற்றியை இங்கேயும் அல்லாஹ்வின் தூதர் தீனோடு இணைக்கின்றார்கள். குர்ஆன்ல தான் உனக்கான வெற்றி இருக்கு. உன்னுடைய வாழ்வில் திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இருவருக்குமான செய்திதான் அது. அந்த திருமணத்தை ஏனைய புறக்காரணிகள் மிகைத்து விடாமல், செல்வம், அந்தஸ்து, அழகு போன்ற காரணிகள் மிகைத்து விடாமல், தீன் மார்க்க பற்றி உன்னுடைய தேர்வில் மிகைத்திருக்க செய். அதுவே உனக்கான வெற்றி. அப்படின்னா ஒரு முஸ்லிமுக்கு இந்த தீன் எவ்வளவு முக்கியமானது. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மார்க்கம் வேண்டும், குர்ஆனினுடைய கல்வி வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பற்றிய அறிவு வேண்டும். எந்த அளவிற்கு இது முக்கியம் என்றால், ஒரு நாட்டை பாதுகாப்பதில் இராணுவத்தை கட்டமைப்பது எப்படி முக்கியமோ, இராணுவ தளவாடங்களை ஏற்படுத்துவது, போர் கருவிகளை உற்பத்தி செய்வது, இதுவெல்லாம் ஒரு நாட்டிற்கு எப்படி முக்கியமோ அதுபோல சமூகம் சீர்கெடாமல் அவர்களின் சிந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவர்களின் ஒழுக்க வாழ்வு சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், அங்கே தீனை நிலைநாட்டக்கூடிய ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றறிந்த, திருக்குர்ஆனை கற்றறிந்த, நபிமொழியை கற்றறிந்த ஆலிம்களின் இருப்பும் மிக மிக அவசியமானது. நாட்டையும் நாட்டு எல்லையையும் பாதுகாப்பதற்கு இராணுவ வீரர்கள் தேவை. அதுபோல மக்கள் மத்தியிலே ஒழுக்கம் நிலைநாட்டப்படுவதற்கு, அவர்களின் ஒழுக்க வாழ்வு பாதுகாக்கப்படுவதற்கு, அவர்களின் சிந்தனை கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவதற்கு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் தேவை. அதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலேயே வலியுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறான். என்ன? எல்லோரும் ஒட்டுமொத்தமாக யுத்தத்திற்கு புறப்பட்டு விடக்கூடாது. போங்க, அங்கே யுத்தம் செய்ய போருங்கள், அங்கே மக்கள் காக்கப்பட வேண்டும், ராணுவ வீரர்களாக வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தா எல்லாரும் போயிடாதீங்கிறான். ஒமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. மூமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்வது தகாது, கூடாது. அழைப்பது யார்? நபிகள் நாயகம், அல்லாஹ்வின் தூதர். அழைக்கப்படுவது சத்தியத்திற்கான, மக்களை காப்பதற்கான யுத்தம் தான். இருந்த போதிலும் எல்லோரும் நீங்கள் சென்று விடக்கூடாது. ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தை கற்பதற்கு புறப்பட வேண்டும் என்கிறான்.
ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன், அவர்களிலிருந்தும் உள்ள ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ள ஒரு சிறு பிரிவும் அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், இந்த தீனில் விளக்கத்தை பெறுவதற்கு புறப்பட்டு செல்ல வேண்டாமா? ஒரு கூட்டம் எல்லையில போய் பாதுகாப்பை பணியில் ஈடுபடுங்கள், ராணுவ வீரர்களா போங்க, நாட்டை பாதுகாக்க போங்க, மக்களை பாதுகாக்க போங்க, அது தேவை. இன்னொரு கூட்டம் தீன்ல ஃபிக்ஹ் மார்க்க அறிவை எடுப்பதற்கு புறப்பட வேண்டும், அதுக்கு ஒரு கூட்டம் வேணும். வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், யுத்தத்திற்கு சென்ற மக்கள் தங்களிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை மார்க்க அடிப்படையில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். தாங்கள் நபிகள் நாயகத்திடம் கற்ற தீனுடைய கல்வியை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே எல்லோரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவ வீரர் முக்கியம் என்பதை போல ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு, அவர்கள் வழிகிடாமல் சரியான சத்தியத்தில் தொடர்ந்து பயணிக்க செய்வதற்கு மார்க்கத்தை கற்றறிந்த தீனில் நிபுணத்துவம் பெற்ற ஆலிம்கள் வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இங்கேதான் ஆலிம்களின் அவசியம் தேவைப்படுகிறது. ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு அல்லாஹ் இந்த இல்மை தான் தகுதியாக முன்வைக்கின்றான். இஸ்ரவேல் சமூகத்திலே தங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு, தலைமை தாங்குவதற்கு ஒரு மன்னர் வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் அந்த தூதர் மூலமாக சொன்னான், இன்னல்லாஹ கத் பஅஸலக்கும் தாலூத்த மலிகா, அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை மன்னராக நியமித்து விட்டான், அவர் அல்லாஹ் உங்களுக்கு மன்னராக அனுப்பிட்டான் என்று தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொன்னான். அப்போது இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் கேட்டார்கள், அவருக்கு எப்படி அதிகாரம் வரும், அவர் எப்படி மன்னராக இருக்க முடியும்? வலம் யுத்த சாத்தம் மினல் மால், அவருக்கு செல்வம்லாம் இல்லையே, மன்னராக இருக்க வேண்டும் என்றால் அவர் செல்வ வசதி படைத்தவராக இருக்க வேண்டும், செல்வத்தில் கொளிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் திளைத்திருக்க வேண்டும். அந்த வசதியில் அவர்கிட்ட இல்லை. அவர் எங்களை ஆட்சி செய்யக்கூடாது, எங்களுக்கு அவர் மன்னராக இருக்கக்கூடாது. ஏன் அவர் மன்னராக இருக்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரே காரணம், அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை. அதான் காரணம். அல்லாஹ் தன் தூதர் மூலமா அந்த மக்களுக்கு பதில் சொல்றான், அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், அல்லாஹ் அவரை தேர்வு செஞ்சுட்டான், அவர் தான் உங்களை வழிநடத்த போறார். இந்த யுத்தத்தில் உங்களை வழிநடத்துகிற தளபதி அவர்தான், உங்களுக்கான மன்னர் அவர்தான். ஏன் அவருக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு கல்வி ஞானத்தில் விசாலமான கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி இருக்கிறான். இல்மு இருக்குப்பா அவருக்கு. இல்மு என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இல்மு, இறைவனின் புறத்திலிருந்து மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான வஹி என்கிற இல்மு, இறை செய்தி என்கிற கல்வி, அது அவருக்கு இருக்கு. அல்லாஹ் அதை அவருக்கு கூடுதலாகவே கொடுத்திருக்கிறான். அதுக்கப்புறம் யுத்தத்தில் பங்கெடுப்பதற்கு என்ன வேண்டும், ஒரு மன்னருக்கு என்ன வேண்டும், உடல் வலிமை வேண்டும். வல் ஜிஸ்ம், அல்லாஹ் அவருக்கு உடல் வலிமையும் தந்திருக்கிறான். காசு பணம் இல்லாம இருக்கலாம், அதுதான் உங்களை வழிநடத்துவதற்கு தகுதி. ஆகவே அவர்தான் உங்களுக்கு மன்னர் என்று அல்லாஹ் இந்த வரலாற்று சம்பவத்தை திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லி மார்க்க கல்விக்கான இல்முக்கான முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதனால்தான் திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனையை கேட்குமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு இல்மை அதிகப்படுத்து, ஞானத்தை அதிகப்படுத்து. நீங்க குர்ஆன்ல ஃபுல்லா பாருங்க, அல்லாஹ் எங்கேயுமே ரசூலுல்லாஹ்வுக்கு யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அதிகப்படுத்துன்னு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கல, யா அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை அதிகப்படுத்து என்கிற ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கவில்லை, யா அல்லாஹ் எனக்கு அழகை அதிகப்படுத்து என்கிற துஆவை கற்றுக் கொடுக்கவில்லை. அவற்றையெல்லாம் கேட்பது ஒரு மனிதரின் தனிப்பட்ட தேர்வாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை என்னிடத்தில் வை என்று சொன்னது இல்மை பற்றித்தான். குல் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு இல்மை தா, குர்ஆனினுடைய இல்மை. இந்த உலகில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீ ஆணையிடுகின்றாயோ அந்த இல்மை,
அதாங்க இல்மு. அதை தவிர்த்து வேற எதுவும் இல்மு என்கிற வரையறையில வராது. அதுவெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு தேவை என்கிற துறை. குர்ஆன் நமக்கு எதை இல்மு என்று சொல்கிறதோ, கல்வி என்று சொல்கிறதோ, அந்த கல்வி குர்ஆனின் கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் சலக்க தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. எவர் ஒருவர் இல்மை தேடி, கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்குரிய பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் என்று சொன்னார்களே. சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய கல்வி. எந்த கல்வி நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறதோ, எந்த கல்வி நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கின்றதோ, எந்த கல்வி நமக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்துகின்றதோ, எந்த கல்வி மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை உண்டு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறதோ, எந்த கல்வி நாளை மறுமை நாளில் நாம் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவோம், அல்லாஹ் நம்முடைய வாழ்வை பற்றி கேள்வி எழுப்புவான், அங்கே நாம் இறைவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கின்றதோ அதுதான் கல்வி. அந்த கல்விதான் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய கல்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த தருணத்தில் கல்விக்கு அல்லாஹ் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிற காரணத்தினால தான் இந்த கல்வியை கற்பதில் ஈடுபடக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் அல்லாஹ் பல இடங்களில் சிறப்பித்து சொல்கிறான், சிலாகித்து சொல்கிறான். ஏன்? அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய துறை எது? தீனுடைய துறை. குர்ஆனை நான் மனனம் செய்ய புறப்படுகிறேன். அது ஒரு சிலருக்கு 1.5 ஆண்டுகளில் முடியலாம், அபூர்வம். இன்னும் சிலருக்கு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், ஏன் 4 ஆண்டுகள் கூட எடுக்கும். இருந்த போதிலையும் அந்த ஆண்டுகளை குர்ஆனை நான் மனனம் செய்வதற்கு ஒதுக்குகிறேன் என்று அவரும் அவருடைய பெற்றோர்களும் வருகிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். இந்த காரணத்தினால குர்ஆனை நான் மனனம் செய்து விட்டேன், இப்போது நான் நபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னா எது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மக்கள் மத்தியில் நிலைநாட்ட வேண்டும் என்று மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்குரிய பணிகளில் தம்மை யார் ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெறுகிறார். தௌஹீதுக்கு அல்லாஹ் அவங்கள சாட்சியாக்கலாம். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். வல் மலாயிகத்து, மலக்குமார்களும் சாட்சி கூறுகிறார்கள். எதற்கு? தௌஹீதுக்கு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வை தவிர இங்கு இந்த உலகத்தில், இந்த பூமியில் எதுவும் வணங்கப்பட வேண்டியவை அல்ல. கல்லோ மண்ணோ மரமோ செடியோ மனிதனோ மகானோ இறை தூதர்களோ வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அல்லாஹ் மட்டும் தான் வணங்கப்பட வேண்டியவன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினம். அந்த படைப்பினத்திற்கு முன்பாக கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது, அந்த படைப்பினத்திற்கு முன்பாக சஜ்தா செய்துவிடக் கூடாது, அந்த படைப்பினத்தை எந்த வகையிலும் அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கிவிடக் கூடாது. இந்த தௌஹீத், இந்த தௌஹீதுக்கு அல்லாஹ் சாட்சியாக, நான் சாட்சிங்கிற அல்லாஹ் தன்னையே சாட்சியாக்குறான். நான் சாட்சி, இறைவன் நான் ஒருத்தன் தான். நான் தான் வானத்தை படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன். இதில் எந்த நபருக்கும் கூட்டில்லை, பங்கில்லை. இதுக்கு நான் சாட்சி. அல்லாஹ் அடுத்து யாரை சாட்சி கூப்பிடுறார்? வல் மலாயிகத்து, மலக்குமார்கள் சாட்சி. தௌஹீத் கொள்கைக்கு மலக்குமார்கள் சாட்சி. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டுகிற கல்விமான்கள் அவர்களும் சாட்சி. தௌஹீதுக்கு அல்லாஹ் யாரை சாட்சியா கொண்டு வர்றான்? தனக்கு பிறகு மலக்குமார்களுக்கு பிறகு நீதியை நிலைநாட்டும் ஆலிம்கள், அல்லாஹ்வை அஞ்சி செயல்படக்கூடிய ஆலிம்கள், கல்வியாளர்கள், அவர்கள் சாட்சி. அப்ப அல்லாஹ் கல்வியாளர்களை எப்படி பார்க்கலாம் பாத்தீங்களா? மார்க்க கல்வியை கற்றவரும் மார்க்க கல்வியை கற்றாதவரும் கல்லாதவரும் அல்லாஹ்விடத்தில் சமம் இல்லை. இந்த உலகத்தில் அவர் மதிப்பில்லாம இருக்கலாம், இந்த உலகத்தில் அவர் யாருன்னே தெரியாதவரா இருக்கலாம், யூடியூப் ஸ்டாரா இல்லாம இருக்கலாம், பேஸ்புக் பிரபல்யமா இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு குர்ஆனை கற்றுக் கொடுத்து நபிமொழிகளை கற்றுக் கொடுத்து மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பாரையானால் அவரும் அந்த பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாத ஏனைய நபர்களும் இறைவனிடத்தில் சமம் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் ஆவார்களா? ரெண்டு பேரையும் நான் ஒன்னா பார்ப்பேனா? மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் தனி, மார்க்கத்தில் தீனுடைய விவகாரத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பவர்கள் தனி.
இரண்டு பேரையும் நான் ஒன்றாக பார்ப்பதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த தீனுடைய விவகாரத்தில் ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறது, அல்லாஹ் இந்த கல்வியை எப்படி பார்க்கிறான், இதை நாம புரியணும். ஆரம்ப காலகட்டங்களில் அத்தகைய புரிதல் பெரிதாக இல்லை. அவங்களை பொறுத்தவரையிலையும் தீன், குர்ஆன், தீனுடைய விவகாரம் என்பது என்ன? தொப்பி போடுறது தீன், ஜுப்பா போடுறது தீன், தாடி வைப்பது அது அதிகபட்சம் தான். தாடி கூட பல பேர்ட்ட இருக்காது. இதுதான் தீன் என்று நினைத்தார்கள். தர்காக்கள் மார்க்கத்தில் உள்ளதாக கருதினார்கள். தாயத்து, தட்டு, தகடு மார்க்கத்தில் உள்ளதாக கருதினார்கள். அவைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தீனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இருக்கும் பொழுது, இப்போது நாம் சொன்ன இந்த பட்டியல்களில் தாடிக்கு தான் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. தொப்பியை பற்றியோ தர்காக்களை பற்றியோ தட்டு தகடு தாயத்தை பற்றியோ சொன்னார்களா? அது கூடாது என்றார்கள். தர்காக்களை பற்றி கூடாது என்றார்கள். தொப்பி என்பது அவரவர் விருப்பப்படுகிற ஒரு ஆடை, அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சிறப்பும் இல்லை. இப்படி இருக்கும்போது மக்கள் அவங்க அன்றாட நடைமுறையில காலம் காலமா எதை பார்த்தாங்களோ அதையே மார்க்கம் நினைச்சாங்க. இப்பதான் ஒரு ஆலிமுடைய கடமை தேவைப்படுகிறது. ஒரு ஆலிமுடைய வேலை என்ன? சரியான முறையில் குர்ஆனை கற்று நபிமொழியை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் சமூகம் குழப்பத்தில் தடுமாறும் பொழுது, தீனுடைய பாதையிலிருந்து விலகி செல்லும் பொழுது, ஃபித்னாவில் மூழ்கும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படி நல்வழிப்படுத்துகின்ற பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் எந்த பிரச்சனையும் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், உலக லாபங்களை இழக்கலாம். எதையும் பொருட்படுத்தாம அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த சமூகத்தை சீர்திருத்தும் பணியில் என்னை நான் ஈடுபடுத்துவேன். இதுதான் ஒரு ஆலிம். இதான் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிமின் பங்களிப்பு. இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் குர்ஆனை படிக்கிறார், ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கிறார். அவர் பட்டம் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இந்த பணியில் ஒருவர் ஈடுபடுவாரே ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஆலிமாக மாறிவிடுகிறார். அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த தருணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே சஹாபாக்கள் பலருக்கு குழப்பம். என்ன குழப்பம்? என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்முடைய பாதை என்ன, ரூட் என்ன? ஒரு சில நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கவில்லை, திரும்பி எழுந்து வருவார்கள் என்றே நம்பினார்கள். அப்படியான ஒரு குழப்பம். அல்லாஹ்வின் தூதர் இன்னும் மரணிக்கவில்லை, திரும்பி எழுந்து வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கதான் ஒரு ஆலிம் தேவைப்படுறார். குர்ஆனை கற்றறிந்த ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு அங்கே தேவைப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை சந்திக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் குறித்த குழப்பத்தை பார்க்கிறார். சில பேர் மௌத்தா போகலங்கிறாங்க, உயிர் பெற்று திரும்பி எழுந்து வருவதாக சொல்கிறார்கள். இது எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்த்துட்டு தம்முடைய மார்க்கத்தினுடைய கல்வியை கொண்டு மக்கள் மத்தியில் சத்தியத்தை எடுத்துரைத்தார். நபிகள் நாயகத்தின் உடலை பார்த்த மாத்திரத்தில் சொன்னார், திபுத்த ஹய்யம் வ மய்யித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், அல்லாஹ்வின் தூதர் தூய்மையை பேணினார்கள், நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற ஹக்கை, சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். மக்களை எல்லாம் அழைத்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பினார்கள். தத்தமது எண்ணத்தில் உள்ளதை உரையாக கற்பனை செய்து வடிவமைத்தார்கள். அனைவருக்கும் முன்பாக அபூபக்கர் அவர்கள் எழுந்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். அறிந்து கொள்ளுங்கள், மன்கான யஅபுது முஹம்மதன், முஹம்மதை யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மது மரணித்து விட்டார். அவர் மரணிப்பார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் முன்பே சொல்லிவிட்டான். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீங்களும் மரணிப்பவர் தான், அவர்களும் ஒரு நாள் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு முன்பே சொல்லிவிட்டான். ஒரு நாள் நபிகள் நாயகம் நம்மை விட்டு செல்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து விட்டான். இதோ இப்போது சென்று விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்க. விளங்கிக்கங்க, முஹம்மதை யார் வணங்குகிறீர்களோ முஹம்மது மரணித்து விட்டார். அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் தான் நித்திய ஜீவன், அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணமே இல்லை, மரணம் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற சத்திய கொள்கையை குழப்பத்தில் இருந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் தெள்ள தெளிவாக போட்டுடைத்தார். எது அவர்களை இவ்வாறு திறம்பட செயல்பட வைத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மார்க்க கூர்மை, குர்ஆனினுடைய அறிவு, அல்லாஹ்வின் தூதரோடு தாம் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகத்திடமிருந்து பெற்ற சத்தியத்தின் துணிவு,
அது மக்கள் மத்தியில் சொன்னார் அல்லவா? அந்த விஷயத்தில் சஹாபாக்கள் பிளவுபடவிருந்த நேரத்திலே அவர்களை சத்தியத்தின்பால் ஒருங்கிணைத்தார்கள் அல்லவா? இதாங்க ஒரு ஆலிம் செய்யணும். வெறுமனை நாங்கள் 7 ஆண்டுகள் மார்க்கம் படித்தோம் என்று சொல்வதில் பெருமை இல்லை. மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கை கதைகளை பரப்புவதிலையும் அவர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு உயிர் கொடுப்பதிலையும் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் ஆலிம்கள் அல்ல. ஒருவர் சத்தியத்தை தெரிஞ்சு அதை மக்கள் மத்தியில் 4 பேர்ட்ட சொல்வதற்காக பாடுபடுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆலிம். இன்றைக்கு மக்களத்தில் என்னவெல்லாம் குழப்பங்கள் இருக்கிறது. மார்க்கத்தினுடைய பாதையை விட்டு தீனுடைய பாதையை விட்டு விலகி செல்கிறார்கள். மிக குறிப்பாக வளரும் தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன், இப்போது இளைஞர்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பில்லை, குர்ஆனின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பில்லை, சுன்னாவின் மீது, நபிகள் நாயகத்தின் நடைமுறையின் மீது துளியும் ஈர்ப்பில்லாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது, பெருகிவிட்டது. இந்த நேரத்தில் ஆலிம்கள் எல்லாம் இல்லை என்றால், சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை என்று சொன்னால், இன்னும் ஒரு 20 வருஷத்துல என்ன ஜெனரேஷன் வரும்? குர்ஆன்லாம் படிக்கணுமா? குர்ஆன் என்னன்னு கேட்பான். ஜும்மாவுக்கு வந்து பார்த்தா நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு ஜும்மா? வெறும்னா அல்லான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே? அந்த நிலைக்கு வந்துருவாங்க. குர்ஆனை கொடுத்து ஓதுப்பான ஓத தெரியாது, ஒரு ஹதீஸை சொல்லுப்பான்னு கேட்டா சொல்ல தெரியாது. நீங்க அந்த கூட்டம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போதே இருக்கிறார்கள் பலர். அவங்க மெஜாரிட்டி ஆகிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ உள்ள இளைஞர்கள் பலருக்கு தெரியல. நம்ம ஜும்மாவில் பார்க்குறோம், ஒரு இளைஞர் வர்றாரு, ஜும்மாவில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்களுக்கும் தீனுக்குமான தொடர்பை நீங்க யோசிச்சு பாருங்க. ஜும்மாவில் உட்கார்ந்து போன்ல விளையாண்டுட்டு இருக்கிறார், பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கிறார், ஃப்ரீ ஃபயர். இது ஜும்மாவில். அப்படின்னா அவர்கிட்ட தீனுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறார் ஜும்மாவில், இவங்க உட்கார்ந்துக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். சின்ன பையன் இல்லை, அவன் எருமாறு சைஸுக்கு வளர்ந்துருக்கான். அப்ப என்ன அவனுடைய மார்க்க தொடர்பு என்ன? ஜும்மாவில் வந்தா இமாம் நிகழ்த்தக்கூடிய உரையை கேட்கணுங்கிற அடிப்படையே தெரியலையே, அது கூட தெரிய வேண்டாம். ஜும்மாவில் பள்ளிவாசலுக்கு வர்றதனுடைய நோக்கமே தெரியலையே. அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அங்க வந்து உட்கார்ந்து கொண்டு கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறார். ஒரு தடவை தலைமையில் ஒரு ஜும்மா நடக்குது. இந்த பிப்ரவரி 14 காதலர் தினத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜும்மாவுக்கு போல பள்ளிவாசல உட்கார்ந்துருந்தோம். காதலர் தினத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 யங்ஸ்டர் இட பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தன் சொல்றான், உன்னை பத்தி தான் பேசுறாரு. இந்த பக்கத்துல இருந்து அவன் இந்த சைட்ல இருந்து வர்றான். பாய் அவன் என்ன சொன்னான்னு கேளுங்கிறான். எது நம்மள இவர்கிட்ட இருந்து கேட்டு அவருக்கு அந்த செய்தியை பாஸ் பண்ணணுமா? அல்ல, புனிதமான வேலை இல்லை. ஜும்மாவில் பேசக்கூடாதுங்கிற ஒழுக்கம் தெரியல, அதப்பு தெரியல. இளைஞர்கள், யங்ஸ்டர், தீனுடைய அடையாளமே இடத்தில் இல்லாமல் இருக்கிறது. கிழிஞ்ச பேண்ட போடுறாங்க, கிழிஞ்ச பேண்ட போடுறாங்க. எப்படி நியாயப்படுத்துறாங்க நீங்க சொல்லுங்க பதில். அது எப்படி நியாயம்? முட்டுக்காலில் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு, கிழிச்சு விட்டுருக்கான் பிளேடை வச்சு. இந்த பக்கமும் கிழிச்சிருக்கிறான் பிளேடை வச்சு. பத்தாக்குறைக்கு பாக்கெட்டை வேற கிழிக்கிறான். இந்த பக்கம் கையில் இந்த பக்கெட்டு வேற ஜீன்ஸ் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இங்கே கிழிக்கிறான். கேட்டா ஃபேஷன்ங்கிறான். அது எப்படி நல்லா இருக்கிற ஆடையை கிழிச்சுக்கிட்டு அதை எப்படி ஃபேஷன் சொல்ல முடியும்? அதை எப்படி பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க, சரிகாண்கிறார்கள்? நம்ம வீட்டில் ஒரு ஜும்மாவில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கைலி உடுத்திட்டு வர நம்ம தகப்பனாரோ மாமாவோ கைலி உடுத்திட்டு வர்றாரு. இந்த பக்கம் கத்தியை வச்சு கிழிச்சிக்கிட்டு வர்றாரு. வெள்ளை கைலி முட்டுக்காலில் கிழிஞ்சிருக்கு, கால் பக்கத்துல எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வர்றாரு. கிழிச்சுக்கிட்டு வந்தா ஏத்துக்குவோம், ஃபேஷன் சொன்னா ஏத்துக்குவோமா? அப்ப பேண்ட்ல கிழிச்சுக்கிட்டு வந்தா, ஜீன்ஸ் பேண்ட்ல கிழிச்சுக்கிட்டு வந்தா ஃபேஷன். நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அப்படி திரிகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தீனுடைய தொடர்பு இல்லாததானே, குர்ஆனுடைய கல்வி இல்லாததானே காரணம். ஒரு காலத்துல திருமணங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த திருமணங்கள் எல்லாம் இஸ்லாத்தை மீறிய சடங்கு சம்பிரதாயம் என்று பார்த்தால் குறிப்பிட்ட சிலவை. வாழைப்பந்தல் கட்டியிருப்பாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, ஒரு நாவூரணிப்பா பாட்டு, இவ்வளவுதான். விரல் விட்டு நீங்க எண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு வாழைப்பந்தலை தாண்டி, ஆரத்தி எடுக்கிறத தாண்டி சினிமா பாட்டு, ஆடல் பாடல், பட்டாசு வெடிக்கிறது,
உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, உள்ளுக்குள்ள சினிமா பாட்டு அப்படியே அதிருது. ஸ்பீக்கர்ல எல்லாம் சினிமா பாட்டை போட்டு மாப்பிள்ளை தவறாம தொப்பி போட்டிருப்பாரு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஜுப்பா போட்டிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, முகமே தெரியாத அளவுக்கு மாலையை போட்டிருப்பாரு. அப்படியே ஃபுல்லா முகம் ஃபுல்லா தனித்தனி மாலையா தொங்கும். மாப்பிள்ளை நண்பர் மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தா கூட அதை விளக்கித்தான் பார்க்கணும். பாய் நாளைக்கு நல்லா இருக்கீங்களா, அதை விளக்குனா தான் முகமே தெரியும். முகத்தையே மறைக்கிற அளவுக்கு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அஜரத்தும் உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா என்ன ஸ்பீக்கர் அதுல பாட்டு. மாப்பிள்ளை தோழர்கள்ங்கிற சில ஷைத்தான்கள் இப்லீஸ்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்படியே இந்த கலர் அடிக்கிறது, ஸ்ப்ரேயை தூவுறது, அவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆடுறது, பிரமத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திருமணம் நடக்கும் பொழுது கையெழுத்து போட்டான்னு வைங்க, உடனே கிளம்பிடுறாங்க. இந்த மாப்பிள்ளை தோழர்கள்ங்கிற இப்லீஸ் எங்க உட்கார்ந்தாங்க தெரியல, வந்து தும்மு தும்முன்னு பாட்டு போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அதை விட இன்னும் சில ஊர்களில் உள்ள கொடுமை, ஸ்டேஜில் மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் இருக்க மாட்டாங்க. இங்க பாட்டுக்கிட்டு மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராருன்னு பாட்டு இருக்கும். எங்கடா மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணும்னா கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வருவார் புல்லட்ல. அந்த புல்லட்டுக்கு பின்னால இவங்க முன்னால உட்கார்ந்துருப்பாங்க, அந்த அம்மா ஸ்ரீதேவி பின்னால உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் கையெழுத்தே ஆகல, திருமண ஒப்பந்தமே முடியல. அதுக்குள்ள மாப்பிள்ளை வராரு பொண்ணு வராரு ரெண்டு பேரும் ஒரே புல்லட்ல கூட்டத்தை பொழந்துக்கிட்டு நடுவுல வர்றாரு. இங்கிட்டு புல்லட்டை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நிப்பாட்டிட்டு இப்படி மேடை ஏறிடுவாங்க. இந்த கல்ச்சர்லாம் நடக்குது நம்ம சமுதாயத்தில். பட்டாசு வெடிக்கிறாங்க, ஆடல் பாடல் நடக்குது. நம்ம சமுதாய திருமணத்தை பார்த்தா இது நம்ம சமுதாய திருமணமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஃப்ளக்ஸ் வைக்கிறதுல இருந்து பேனர் கட்டுறதுல இருந்து எல்லா கல்ச்சரும் இவங்க இடத்துல வந்துருச்சு. இது எப்படி வருது? இப்படி வரும் பொழுது மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு சமூகம் ஒழுக்கத்தில் தவறும் பொழுது, மார்க்கத்தின் பாதையை விட்டு விலகி பயணிக்க முற்படும் பொழுது நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? இங்கேதான் சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு ஆளுங்களின் தேவை அவசியமாகிறது. ஒரு சமூகத்தில் மருத்துவர்கள் எப்படி முக்கியமோ, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி முக்கியமோ, நியாயத்தின் வழிநடத்துகிற நீதிபதி எப்படி முக்கியமோ, அது போலவே ஒரு சமூகத்தை ஒழுக்கத்தோடு வழிநடத்துவதற்கு ஆளுங்களும் முக்கியம். ஆளுங்கள் இல்லை என்றால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போகும், வழிகட்டை நோக்கி விரைவார்கள். மார்க்கத்தின் பெயரால் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய கூட்டமாக மாறி விடுவார்கள். பல ஃபித்னாக்களுக்கு மத்தியில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நவீன கலாச்சாரம் என்கிற பெயரில் பிரமத கலாச்சாரத்தை நோக்கி விழுகிறார்கள். சினிமா பார்த்தா என்ன தப்பு? இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமா பார்த்தா என்னங்க? சமீபத்தில் ஹபீபின்னு ஒரு சினிமா படத்தை எடுத்தாங்க. அதுக்கு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து பொருளாதார ஃபண்டிங் தயாரிப்பு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தை தயாரிக்கிறதுக்குன்னு செலவு ஆகும்ல பொருளாதாரம், அந்த ஊர்ல இருந்தே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள சில மக்கள் லட்சங்களை போட்டு சினிமா படத்தை தயாரிக்கிறது. இப்ப தேட்டர் காத்தாடக்கூடாது, எல்லாரையும் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? கூப்பிடுறாங்க, தெரு தெருவா கூப்பிடுறாங்க. கூவி ஒரு பிள்ளை புர்காலாம் போட்டிருக்கு, சின்ன பிள்ளை, அதை கையில பிஸ்மில்லான்னு சொல்லி கொடுமா. எது? டிக்கெட்டு, சினிமா டிக்கெட்டு. அந்த பிள்ளை தான் பிஸ்மில்லான்னு சொல்லி கிழிச்சு கொடுக்கணுமா. பிஸ்மில்லா எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? மார்க்க தீனை விட்டு விலகிறது நடத்தின இது வருது. இன்னைக்கு பிஸ்மில்லான்னு சொல்லி டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பான், நாளைக்கு பிஸ்மில்லான்னு ஒரு மதுக்கடையை திறப்பான், இன்னொருத்த பிஸ்மில்லான்னு சொல்லி இன்னும் தவறான விஷயங்களில் ஈடுபட துவங்குவார்கள். அப்ப சினிமா படத்தை பார்க்க வாங்கன்னு ஒரு கூட்டம் கூப்பிட்டு இருக்கலாம். கேட்டா இதெல்லாம் நவீனம்ங்க. இந்த நவீனத்தை தவிர்த்து விட்டு நம்மால் வாழ முடியாது. இந்த நவீனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் என்று சொல்பவர்களே சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதுகிறார்கள். மக்கள் மத்தியில் சினிமாவை பாருங்க, இது மாதிரி இன்னும் பல நூறு சினிமாக்கள் எடுக்கணுங்கிறாங்க. எங்க போறது நம்ம சமுதாயம்? எந்த பாதையை தேர்வு செய்கிறார்கள்? அப்ப இப்படியான ஒரு பாதையில் செல்கின்ற பொழுது நாம அமைதியா இருக்க முடியுமா? ஆலிம்கள் என்பவர்கள் சத்தியத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டாமா? இந்த சினிமா என்கிற பெயரில் எதை மலினப்படுத்துகிறார்கள்? எத்தகைய ஒழுக்கக்கேட்டை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள்? ஆபாசத்தை நார்மலைஸ் பண்றாங்க, ஆண் பெண் தொடர்பை நார்மல் செய்கிறார்கள். ஒரு பெண்ணை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் சாகசம் செய்யலாம், அது தப்பில்லை என்கிற கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். இதுவெல்லாம் தவறல்லவா? ஒழுக்கக்கேடு அல்லவா? அப்ப ஒழுக்கக்கேட்டை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மார்க்கத்தின் பெயரால் பல ஃபித்னாக்கள், குழப்பங்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு நாட்டின் மீது அந்நிய நாடு ஊடுருவலை தொடங்கி கொத்து கொத்தாக குண்டு மலைகளை வீசி அந்த நாட்டு மக்களை கொல்ல முற்படும் பொழுது, அந்த நாட்டின் எல்லைகளை சூறையாட முற்படுகின்ற பொழுது, ஒரு ராணுவ வீரனுக்கு எந்த அளவிற்கு துணிவு முக்கியமோ, எந்த அளவிற்கு வேலைப்பளு இருக்கின்றதோ, அந்த வேலையை அத்தனை இன்னல்களையும் இடர்களையும் தாக்கி நிறுத்தி சமூகத்தையும் நாட்டையும் காப்பதற்காக எப்படிப்பட்ட துணிவோடு பணியில் ஈடுபட வேண்டுமோ அதே போன்ற சவால் தான் இன்றைக்கு ஆலிம்களுக்கு இருக்கிறது. இதனை சரியான முறையில் உணர்ந்து குர்ஆனை கற்றறிந்த ஹாஃபில்களும் அதன் பிறகு மார்க்க கல்வி அவர்கள் தம்முடைய பயணத்தை தொடர இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தை கற்றறிந்தவர்களும் சத்தியத்தை தெரிந்து கொண்ட அனைவரும் இந்த தீனை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக பாடுபட வேண்டும். அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்